அதுக்கு முன்னாடி சகுந்தலா டீச்சர் ஒரு சின்ன கவிதை சொல்றாங்க. அவையை நோக்கும் போது எனக்கு என்ன வார்த்தை பேசுவது என்றே தெரியவில்லை. கண்கொள்ளா காட்சி என்று கூறுவார்கள். ஒரு இறைவனுக்கு அலங்காரம் செய்யும் போதோ அது பெற்றோருக்கு ஒரு 60வது திருமண நிகழ்ச்சி என்று கூறும்போது அதை போல நீண்ட காலம் பார்க்காதவர்கள் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் கண்கொள்ளா காட்சி என்று கூறுவார்கள். இப்பொழுது ஒரு நண்பர்கள் இரு நண்பர்கள் அல்ல, இங்கு வீட்டிற்கும் மூத்த சகோதர ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய சிறிய ஆசிரியர்களுக்கும் அதே சமயம் படிக்கும் மாணவ மணிகளுக்கும் எங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக விழா கொண்டாடி கொண்டிருக்கும் என் அன்பார்ந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நன்றி என்பது அதை சொல்லும் பொழுதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி என்ற சொல்லுக்கு அதன் பொருள் என்னவென்று கேட்டால், அந்த காலத்தில் மாணவர்களுக்கு என்னென்று கொன்றார்க்கும் உய்வின்றான் உய்வில்லை, செய்நின்று கொன்ற மகற்கு என்றுதான் கூறுவோம். அதற்கு பொருள் குறைப்போம். ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தையை விட்டுவிட்டு இந்த நன்றி என்று சொல்லுவதற்கு முன்னாள் உங்களிடம் படித்த மாணவர்கள் தான் என்று கூறுவதை நான் மிகவும் பெருமையாக கொள்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலேயே நடந்தது இல்லை. எனக்கு 69 70 வயசு நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயதில் இந்த நிகழ்ச்சி எனக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. எவ்வளவோ இடர்பாடுகளையும் வயதில் மூத்த ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே எத்தனையோ உடம்பு இடர்பாடுகள், உடம்பு சரியில்லாத நிலைமை எல்லாம் வந்திருந்தாலும் கூட இந்த சமயத்தில் எல்லா நோயும் பறந்து விட்டது. இப்படியே தினமும் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை நம்ம பார்க்க மாட்டோமா என்று எனக்கு தோன்றுகிறது. ஜியான் ஸ்கூலில் மேடவாகத்தில் ஒரு ஆசிரியர் அங்க தலைமை ஆசிரியர் அழைத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடத்தினார்கள். அது பிரமாதம் இல்லை, ஆசிரியர்களுக்காக நடத்தும் விழா என்று எனக்கு படிக்காத மாணவர்கள் நடத்தினார்கள். அதே போல சங்கரா ஸ்கூல் தாம்பரத்தில் கூப்பிட்டு என் மகள் அங்கு இருந்து அந்த பிரின்சிபாலை தெரியும் என்பதால் என்னை கூப்பிட்டு என் பாடலை பாட வைத்து அங்கு ஒரு விழா நடத்தினார்கள். அதையெல்லாம் சாதாரணமாக பார்க்கும்போது அவர்கள் கௌரவிக்கப்படும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இது ஆனந்தமே ஆனந்தம் என்று கூறும் வகையில் சொல்வதற்கு வார்த்தை இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்பொழுது எங்களை பாராட்டும் இந்த மாணவ மணிகளுக்கு ஒரு சிறிய பாராட்டு மடல் நான் தயாரித்துள்ளேன். அதற்காக அதை இறைவா 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 நன்றி என்ற சொல்லுக்கு பொருளை இந்த முன்னாள் மாணவர்கள் பதித்து வைத்தார். வருங்காலத்து எல்லா மாணவர்களும் இந்த முத்திரையை உதாரணமாக பதித்து வைப்பார். இந்த முன்னாள் மாணவர்க்கு நீண்ட ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீண்ட ஆயுளையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கொடுப்பாய். எல்லா சிறியர் சார்பாலே நான் உன்னை வேண்டுவது இது ஒன்றேதான்.
இறைவா. அடுத்தது சிறிய ஒரு பாராட்டு மலர் எங்கள் அன்பு கணிந்த முன்னாள் மாணவர்களுக்கு. நேற்று இரவு இதை எழுதினேன். தான் பெற்ற கண்மணிகள் உலகில் தரமாய் வாழ தேடுவார்கள் பெற்றோர்கள் நல்ல கல்விக்கூடங்கள். தான் பெற்ற கண்மணிகள் தரமாய் உலகில் வாழ தேடுவார் பெற்றோர்கள் நல்ல நல்ல கல்விக்கூடங்கள். தான் கற்ற கல்வியை கொண்டு கருத்தோடு கற்பிக்கும் தெய்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள். தகுதி பெற்று பட்டம் பதவி பெற்ற பின்னர் தவறாத தன் ஆசிரியை மறவாது இருக்கின்ற சிறப்பான மாணவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்ந்து நடத்தும் இந்த செம்மையான விழாவில் ஆசிரியர்கள் அனைவரும் நாங்கள் மிக்க மிக்க பெருமிதம் கொள்கின்றோம். எங்களுக்கு இது நாங்கள் இதை எதிர்பார்க்காத ஒரு நன்றியை நீங்கள் தெரிவிப்பது பார்த்தால் இந்த மாதிரி குழந்தைகள் நம்மிடம் படித்ததை பற்றி மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். நல்ல விழாவில் நல்லாசிரியர் பெற்ற எல்லா ஆசிரியர்களையும் மறவாது புன்னகைய முகத்தோடு பாராட்டும் முன்னாள் மாணவர்கள் பொலிவான முறையில் நீங்கள் வாழ வேண்டும். சரோஜினி டீச்சர். முருகேசன் சார். நல்ல ஆசிரியர்கள். அங்கே போயிடு நல்ல கண்ணு. அங்கே போயிடு. அடுத்தது நல்ல கண்ணு சார். மோகனா டீச்சர். அடுத்ததாக இயக்குனர் சசிகுமாரை அழைக்கிறோம். பொன்ராஜ் சார். ராணி டீச்சர். பானுமதி டீச்சர். பொன்னுத்தாய் டீச்சர். அடுத்ததாக கவிஞர் பா விஜய் அவர்களை அழைக்கிறோம். சீதாலட்சுமி டீச்சர். சேதுபாய் டீச்சர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சுசிலா டீச்சர். மறுபடியும் இன்னொரு சுசிலா டீச்சர். சகுந்தலா டீச்சர். ஹர்ஷி டீச்சர். ஹர்ஷி. சாரி, மர்சி டீச்சர். பத்மினி டீச்சர். கிரேஸ்லின் டீச்சர்.
நவமணி டீச்சர். Lorna teacher. தற்போதைய ஐசிஎஃப் ஸ்கூலின் ஹெட் மாஸ்டர் அவர்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடக்க பெரும் உதவி செய்த தற்போதைய ஐசிஎஃப் ஹெட் மாஸ்டர் அவர்களுக்கு 76 பேட்சின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ரங்கநாதன் மாஸ்டர். நன்றி விஜய் அவர்களே. இல்லை, நான் ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக நான் பண்ணேன். இப்போ இல்லை, நான் +2 பண்ணும்போது இந்த மாதிரி தான் அலுமினேஷன் ஆரம்பித்தேன். ஸ்கூல் சப்போர்ட் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அது எனக்கு வருத்தமாக இருக்குது, ஸ்கூல் சப்போர்ட் பண்ணலைன்ற ஒரு விஷயம். எல்லாம் சேர்ந்தோம், நான் +2 முடித்து காலேஜ் வரும்போது எல்லாமே சேர்ந்தோம், பட் பண்ண முடியல. பட் வேறு ஸ்கூல் ஏன் இங்கே தான் ஆர்வமாக வர்றேன்னா, ஏன் இதெல்லாம் என் ஸ்கூலில் நடத்த முடியல, பட் மித்த ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வர்றோம். என்னோடய பள்ளியில் இந்த மாதிரி பார்த்தாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய மாணவர்களை வச்சு வெறும் அது ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு விழாவாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து இது பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ணதுன்னா பல ஏழை மாணவர்களை படிக்க வைக்கணும், ஒரு சோஷியல் ஒர்க்குன்னு தான், ஒரு கேம்பெயின் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ எல்லா ஸ்கூலும் எல்லா பள்ளியும் இது பண்ணணும், அதுதான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.